2 மணிக்கு எந்திரிச்சிட்டீங்க, எல்லா வேலையும் பார்த்துட்டீங்க. பூரா அந்த கட்டை பூரா தண்ணி அடிச்சு, அந்த மரத்துக்கு தண்ணி அடிச்சு, புதுசா போட்ட கல்லு பூரா தண்ணி அடிச்சு, கோயில கூட்டி, ஒரு வாழ்க்கையை சந்தோஷமா விருப்பமா செஞ்சோம்னா இன்னைக்கு என்ன சந்தோஷமா இருக்கு. அண்ணன் காலையில் 2 மணிக்கு அதனால் எல்லோரும் 2 மணிக்கு எந்திரிக்க சொல்லலாம். அண்ணன் நைட்டு வாட்ச்மேன், அதனால் 2 மணிக்கு எந்திரிக்கிறார். இருந்தாலும் அவர் செய்கிற வேலையை சந்தோஷமாக இன்வால்மெண்ட்டாக பார்த்துட்டு காலைல குளிச்சுட்டு எல்லாம் ரெடியாக இருக்குது, புத்துணர்ச்சியாக இருக்குது பாருங்கள். சில ஆட்களை பார்க்கும்போது நைட்டு 10 மேலே போகணும். இப்போ ஓகே பாருங்கள், அடுத்து பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் கூட அவர் அவர் வேலையை பார்க்குறதுக்கு முயற்சி பண்ணி போயிட்டே இருக்கார் பாருங்கள். ஒரு வேலையை நம்ம செஞ்சோம்னா அது இன்வால்மெண்ட்டாக செய்யணும். இப்போ நம்மகிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போதே அங்கே சுவிட்சு ரிப்பேராக இருக்குது பார்க்கணுன்ட்டு போகிறாரு. அதனால் நம்ம வேலை பார்க்குறது விஷயம் இல்லை, அந்த வேலையில் இன்வால்மெண்ட்டாக பொறுப்பாக கம்ப்ளீட்டாக பார்க்கணும். ஒரு இடத்துல நீங்கள் டோரை கதவை சாத்தணும்னா கூட ஒரு 10 ரூம் இருக்குன்னு வச்சுங்க. ஒரு நைட் வாட்ச்மேன் அவர் இப்போ கால் கொஞ்சம் உட முடியல, நான் தான் போய் போட்டுறேன். இப்போ தான் அந்த அனுபவம் தெரியுது, அவங்க அந்த வேலைக்கு எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு சொல்லி. ஒரு 30 கிளாஸ் இருக்குன்னு வச்சுங்க. 30 கிளாஸ் நம்ம கூட்டணும்னா கூட ஒரு கிளாஸுக்கு 2 நிமிஷம் வைங்க, 60 நிமிஷம், அது 1 மணி நேரம் ஆயிரும். அதெல்லாம் பார்த்துங்க. அதனால் கம்ப்ளீட்டாக போட்டணும், கம்ப்ளீட்டாக செக் பண்ணி எல்லாம் கதவுலாம் டோராக இருக்கா, லைட் எரியுதா, ஃபேன் ஓடுதா, எல்லாத்தையும் பார்த்து செக் பண்ணி கரெக்டாக கம்ப்ளீட்டாக அடைக்கிறதுக்கு மினிமம் 2 நிமிஷம் வச்சா கூட 30 ரூமுக்கு 60 நிமிஷம், 1 மணி நேரம் ஆயிரும். அப்போ ஒரு மணி நேரம், அப்போ நார்மலாக போய்ட்டு சாத்தி வந்துட்டு 1/2 மணி நேரத்தில் பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறது சாத்தியம் இல்லை. அப்போ நம்மளை நம்பணும், நம்ம உண்மையாக இருக்கணும். வேலை பார்க்குறதுக்கு சம்பளம் ஒரு விஷயம் இல்லை, நம்ம பார்க்குற வேலையை செய்யும் தொழிலே தெய்வம்னு சொல்லுவாங்க. பார்க்குற வேலையை சந்தோஷமாக உண்மையாக நம்ம அந்த வேலையை பார்க்கணும். இப்போ காலையில் அவர் எந்திரிச்சிட்டு 2 மணிக்கு எந்திரிச்சு எனக்கு காலையில் எப்போதே வந்தார். வந்துட்டு நான் தூங்கிட்டு போய் என்னை எழுப்புவார். ஒரு 6:30 எழுப்பிடுவார். நான் சொல்ல சதம் போடுவேன். நான் லேட்டாக தூங்குவேன், சில ஒர்க் பார்த்துட்டு எழுப்பிட்டு அவ்வளோ புத்துணர்ச்சியாக இருக்கும் பார்க்கும்போதே. ஒரு காலையில் அந்த வேலையை பார்க்கும்போதே சந்தோஷமாக புத்துணர்ச்சியாக ஆரம்பிக்கணும். அப்போ தான் அந்த வேலையை நம்ம பார்க்குறதுக்கும் சந்தோஷமாக இருக்கும். நம்மளும் அந்த வேலையை நல்லபடி பார்த்து முடிச்சிடலாம். கஷ்ட நஷ்டம் வரலாம், ஆனால் வேலை வேறு. வேலை செய்யும் தொழில் தெய்வம். அவ்வளோ உற்சாகமாக உண்மையாக உழைப்பு, நல்ல உண்மையாக எந்த ஒரு வேலையும் சந்தோஷமாக உண்மையாக செஞ்சிங்கன்னா வாழ்க்கையில் முன்னேற்றம் தானாக வரும், ஆட்டோமேட்டிக்காக வரும். உங்களை தேடியே வரும். உங்களுக்கு முன்னேற்ற வெற்றியும் உங்களை தேடியே வரும். அதனால் கடின உழைப்பு கொடுங்க, உண்மையாக இருங்க. உங்கள் செய்கிற வேலையை திட்டமிட்டு கரெக்டாக செஞ்சு முடிங்க. வாழ்க்கையில் நீங்கள் முன்னுக்கு வந்துடலாம். எல்லோருக்கும் காலை வணக்கம். தேங்க்ஸ்.